இன்னைக்கு வரட்டும் இவளுக, எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுறேன். மங்கம்மான யாருன்னு இவளுகளுக்கெல்லாம் புரிய வைக்க இன்னைக்கு. என்ன ஆண்டிக்கண்ணா, சோறு பொங்கலையா? நடு வீட்டுக்குள்ள சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. பையெல்லாம் எடுத்து வச்சிருக்கே, எதுக்கு? ஊருக்கு எங்கேயாவது போக போறியா? நான் என்னத்துக்கிட்டே ஊருக்கு போகணும்? நீங்க போங்க. யார் பையன்னு பார்த்தா தெரியலையோ? இது உங்க பையன் தான். அம்மா பையன் அவா பையன். எடுத்துட்டு கிளம்புங்கடி. என்ன கண்ணா சொல்ற? நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது டூர் போக போறோமா? டூருக்கு நாங்கெல்லாம் போல. ஆத்தாலும் அவளும் வீட்டை விட்டு கிளம்பி போங்க. என் வீட்டை விட்டு வெளியே போங்கடி. என்னது, வீட்டை விட்டு வெளியே போகணுமா? ஆண்டிக்கண்ணா என்னாச்சு? மெண்டல் கிண்டல் பிடிச்சிட்டா? நாங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும்? காலையில என்னடி செஞ்ச? இன்னைக்கு 5 பவுன் சங்கிலி கிடக்குன்னு என்னை ஏமாத்தி அலைய விட்டுட்டு ஏன் சோத்து சட்டியை தூக்கிட்டு ஓடிட்டல? என்ன ஆண்டிக்கண்ணா இது? இதுக்கெல்லாம் கோச்சுக்கிடலாமா? இதுக்கு போய் எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? எதுக்குட்டி வந்த? உன் மவளை கூட்டிட்டு போக தானே வந்த? அதான் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டுல, கூட்டிட்டு போக வேண்டியது தானே. எத்தே, என்ன இது? வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் விரட்டுவீங்களா? என்ன பழக்கம் இது? அடிய ஒத்த ரோசா, நீ ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லைன்னா உன்னையும் வீட்டை விட்டு விரட்டிடுவேன். எத்த, இது என் வீடு தானே. நீங்க வெளியே போங்க. நீங்க தானே இப்போ வந்தீங்க. நான் தான் இந்த வீட்டுல முன்னாடி இருந்தே இருக்கேன். நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க அத்தை. என்னது, நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா? இது ஏன் மவ வீடு. நீங்க எல்லாரும் போங்கடி வெளியே. ஆத்தாடி, அத்தை கிழவி என்ன திடீர்னு டெரர் ஆயிட்டு? ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, எங்களை போக சொல்லாதீங்க. நாங்கள் இங்கேயே இருக்கோம். இந்த ஆண்டி தோண்டிலாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. என் மவனை கட்டி வைக்க தானே உன்னைய கூட்டிட்டு வந்தேன். அதான் நடக்காதுன்னு தெரிஞ்சு போயிட்டுல, அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்க? முதல்ல வெளியே போங்கடி. ஆண்டி கண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? இப்படி திடீர்னு எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களே? நல்லா வந்துட்டாளுக. வீட்டை விட்டு ஓடி வந்த மாவா சின்னோண்டு பைய கொண்டு வந்திருக்கா. மகளை கூட்டிட்டு போக வந்த அம்மா காரி பைய பாரு, ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கா. எத்தை எத்தை, இவங்க இங்கே இருக்கட்டும் தே, போக சொல்லாதீங்க தே. இவளுகளுக்கு சப்போர்ட் அடிச்சின்னா நீயும் சேர்ந்து வெளியே போக வேண்டியதுதான். உன் பையன் தூக்கி போடவா? மாலக்கண்ணா பரவாயில்ல விடு, நாங்கள் எப்படியும் போக வேண்டியவங்க தானே. நாங்களே போகிறோம். எங்களுக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கிடாதீங்க. ஏக்கா, அந்த கிளவி சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாதீங்கக்கா. நீங்கள் இங்கேயே இருங்கக்கா. இல்லை கண்ணா, ஒரு தடவை வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. நாங்கள் கிளம்புறோம். சாணியாக்கா போகாதீங்க, இருங்க. சிம்ரனும் நீங்களும் போனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். மாலக்கண்ணா நீ கவலைப்படாத. நான் ஒன்றும் வருத்தத்தோட போல. எப்படியும் ஒரு நாளைக்கு நான் என் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். என் மகளை கூட்டிகிட்டு போக தானே வந்தேன். உங்களெல்லாம் பார்த்தோன்னே இங்கேயே இருந்துட்டோம். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். நீ கவலைப்படாமல் இரு. நீ ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா. என்ன, மும்பை அட்ரஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில். எப்படியாவது வந்துரு. எனக்கு டெய்லி ஃபோன் அடி. சிம்ரன் கண்ணா வா, நம்ம போவோம். விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவார் யாரோ. எனது கை என்னை அடிப்பது போல், எனது விரல் கண்ணை கெடுப்பது போல், அழுது அறியாத என் கண்கள் 6 குளமாக மாறியதோ. ஓ ஓ, அவ்வளவு சீனெல்லாம் இவளுகளுக்கு கிடையாது. என்ன இழிச்சவளே, உன்னைய வீட்டை விட்டு விரட்டணுமா? என்ன அத்தை பாட்டி, உங்க ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையா? கிடைச்சவங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்களோ? இழிச்சக்கா, சிம்ரனும் சாணியாக்காவும் வீட்டை விட்டு போறாங்க. கவலைப்படாத மாலா, ஏதாட்டும் ஒன்று பண்ணுவோம். ஒரு கூட்டத்தை வெளியே அனுப்பியாச்சு. அடுத்து மாலாகுமாரி மட்டும்தான் பாக்கி இருக்கா. இவளையும் எப்படியாவது அடிச்சு வீட்டை விட்டு வெளியே விரட்டிடணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அத்தை பாட்டி, உங்க திட்டம் பலிக்காது. நாங்க இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. மம்மி. என்ன கண்ணா, என்னாச்சு? ஏன் அழுவுற? மம்மி, நம்ம இங்கேயே இருப்போம் மம்மி. என்ன கண்ணா, மெண்டல் பிடிச்சிட்டா? அதான் வீட்டை விட்டு வெளியே போன அனுப்பிட்டாங்கல்ல, இனிமே எப்படி இங்கே இருக்க முடியும்? மம்மி ப்ளீஸ் மம்மி, இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாலாக்காவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம எப்படியாட்டும் இங்கேயே இருப்போம் மம்மி. அதெல்லாம் சரிப்பட்டு வராது கண்ணா. நம்ம ஊருக்கு நம்ம போகணும். மம்மி ப்ளீஸ் மம்மி, புரிஞ்சுக்கோங்க மம்மி. நோ கண்ணா, டாடி டிக்கெட் போட்டாரு. நம்ம கிளம்ப வேண்டியதான். வா போவோம். ஒத்தையடி பாதையில ஒத்தையில போறவளே, கரடி வந்து வழி மறிச்சா காட்டுக்குள்ள என்ன செய்வ? வாங்க இளிச்சக்கா நெட்டச்சி. என்னாச்சி? 2 பேரும் அழுதுகிட்டே வரீங்க. என்ன விஷயம்? லட்சுமி அக்கா, அது வந்து அடியே, அழாம என்னாச்சுன்னு சொல்லு. இளிச்சக்கா நீங்க எதுக்கு அழுவுறீங்க? நீங்களாட்டு சொல்லுங்க. மாலா மாமியாரு என்னாச்சி? மாலா மாமியார் மண்டைய போட்டாங்களா? அது நம்மளை சாவடிக்காம மண்டைய போடாதுக்கா. வேற என்னாச்சி சொல்லுங்க. மாலா மாமியாரு சிம்ரனையும் சானியாவையும் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. அட கடவுளே, அவங்க 2 பேரும் நல்லவங்களாச்சே. அவங்க எதுக்கு வீட்டை விட்டு விரட்டினாங்க? அந்த அத்தை பாட்டிக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை. இன்னைக்கு காலையில சாணியாக்கா அவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியே வீசி அவங்கள வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்கக்கா. ஏன் கடவுளே, அந்த கிழவிக்கு ஏன் இப்படி பேதி எடுக்கு? 2 பேரும் விரட்டிட்டாங்களாக்கும். ஆமாடி, கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதான் உன்ட்ட சொல்லிடுவோமேனு ஓடி வந்தோம். ஏக்கா, அவங்களாம் வந்த பிறதான் ஊர் நல்ல கலகலன்னு இருக்குக்கா. வாங்க போய் கூப்பிடுவோம். அவங்கள அனுப்பக்கூடாது, நம்ம ஊர்லயே வச்சுக்கிடுவோம். அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தோம். சீக்கிரம் வாங்க போவோம். இந்த நேரத்துக்கு பஸ் ஒன்றும் கிடையாதுல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிப்பாங்க. வாங்க எப்படியும் போய் பிடிச்சிருவோம். மம்மி ப்ளீஸ் மம்மி, சொன்னா கேளுங்க மம்மி. இங்கேயே இருப்போம் மம்மி. சிம்ரன் கண்ணா, என்ன நீ ரொம்ப அடம் பிடிக்க?
மம்மி இந்த ஊரை விட்டு வர எனக்கு பிடிக்கவே இல்லை மம்மி, இங்கேயே இருக்கேன் மம்மி. நம்ம இங்க எங்க இருக்க முடியும் கண்ணா? மம்மி ஏதாட்டும் ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி இங்கேயே இருப்போம் மம்மி. உடனே வீடு எப்படி கண்ணா கிடைக்கும்? மம்மி இந்த மரத்தடியிலே ஒரு டென்ட் போட்டு இருப்போம் மம்மி. அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாட்டும் வீடு பார்த்துட்டு அங்கே போயிடுவோம். எதுக்கு கண்ணா? அதுக்கு நம்ம வீடு அங்கே மாளிகை மாதிரி இருக்கு, அங்கே போயிடுவோமே. நீங்க வேணா போங்க மம்மி, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நம்ம யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது கண்ணா. நம்ம வீட்டுக்கு நம்ம போயிடுவோம், சொன்ன கேளு. இல்லை மம்மி, நான் இங்கேருந்து வரவே மாட்டேன். என்ன கண்ணா ரொம்ப அடம் பிடிக்க? சரி, உனக்காக அம்மா கொஞ்சம் விட்டு கொடுக்கேன், இங்கேயே இருக்க பார்ப்போம். இங்கே தங்குறதுக்கு இடமே இல்லையே கண்ணா. ஒரு டென்ட் போட்டு இங்கேயே இருப்போம் மம்மி. என்ன கண்ணா இது? நீ மாளிகை மாதிரி வீட்டில் இருந்தவ, உன்னை எப்படி டென்ட்ல தங்க வைக்க முடியும் அம்மா? பரவாயில்ல மம்மி, வேற வீடு பார்க்குற வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். அப்படியே சொல்ற கண்ணா? சரி, வாடகைக்கு வீடு பார்க்க வேண்டாம், இந்த ஊர்லேயே ஒரு நல்ல வீடை விலைக்கு வாங்கிடுவோம். அது வரைக்கும் வேணா டென்ட் போட்டு இருப்போம், சரியா? ஓகே மம்மி, தேங்க்யூ. ஓ சந்தோஷம் தான் கண்ணா, எனக்கு ரொம்ப முக்கியம். சரி மம்மி, வாங்க டென்ட் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கு முன்னால ரொம்ப பசிக்கி, சாப்பிட்டு வருவோமா? ஆமா கண்ணா, எனக்கும் பசிக்கி, வா சாப்பிட்டு வந்துருவோம்.